Hi students, now we are going to see example 1.16. The question, find the rank of the following matrices which are in row echelon form. So இந்த 3 matrices என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா row echelon formல இருக்குது. row echelon formனா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த ஃபஸ்ட்டு ரோ எப்படி இருக்குன்னா நான் ஜீரோ எலமெண்ட். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ அது கீழே ஜீரோஸ் எப்படி இருக்குன்னா இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது ரோ echelon ஃபார்ம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ வந்துச்சுன்னா அது ரேங்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்துடலாம். லெட் கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் வந்து 2 0 -7 0 3 1 0 0 1. ஸோ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 0 -7 0 3 1 0 0 1. ஓகே, ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் பை ஃபஸ்ட்டு காலம். ஓகே, இப்போ காலம் வழியாக நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு 1 3 சார் 3 -0, இது -0 + 0. ஸோ ஈக்குவல் டு 2 × 3 6 which is not equal to 0. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அதோடைய ஆர்டர் என்னவாக இருக்குது? 3/3. ஓகே, ஸோ ரேங்க்ன்றது என்னன்னு சொல்லணும்? ரோ ஆஃப் ஏ அப்படின்றத டினோட் பண்ணுவோம் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. இதில் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கா? அப்போ ரேங்க்கு 3. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி நாட் ஈக்குவல் டு 0 வந்துன்னா அதனோட ரேங்க் அப்படின்னா அதனுடைய ஆர்டர். அப்போது இதில் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 3. தட் இஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இது மூணுமே எப்படி இருக்குன்னா நான் ஜீரோ ரோஸ். அப்படின்னா அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் வந்து இந்த ரோவில் இருக்கணும். எல்லாமே ஜீரோவாக இருந்தால் அது 0 ரோஸ். ஓகே, இதில் எல்லாமே எப்படி இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாக இருக்கா? அப்போது இது ஒரு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோடு கவுண்டிங்கில் உண்டு. அப்போ என்ன சொல்லலாம்னா the A matrix A has 3 non-zero rows. சரி, ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்க. So let capital A is equal to the matrix -2 2 -1 0 5 1 0 0 0. ஓகே, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 2 -1 0 5 1 0 0 0. இப்போ எக்ஸ்பேண்ட் பை ரோ 3, அதாவது எக்ஸ்பேண்ட் பை ரோ 3. இப்போது நீ ரோ 3ல் வந்து த்ரூ ரோ 3 R3ல் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 0 மைனஸ் செகண்டும் 0 தேர்டு 0. சரிதானா? அது 0 இன்ட்டு ஸோ அதனுடைய கோஃபேக்டர், நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு அதோடைய கோஃபேக்டர், இன்னொரு 0. ஸோ எல்லாமே என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? விச் இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 3/3 மேட்ரிக்ஸ் 0 ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? மைனர் ஃபைன் பண்ணணும், அதோட ஸ்மால் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போது மைனர் ஆஃப், ஸோ 1 மைனர், அதாவது 2/2 மைனர் ஆஃப் ஏ. ஏதாவது எனி ஒன்னு சொல்லும்போது எதை எடுத்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கலாம் -2 2 0 5. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 5 are 10 -10 -0 which is equal to -10 which is not equal to 0வா? அப்போ 2/2 மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கா? அப்படின்னா என்ன சொன்னோம்? ஆர்டர் இஸ் 2. ஸோ தி ஆர்டர், அப்போது தி ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2. ரேங்க் வந்து 2. அப்போ ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்குது? 2 ரேங்க். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 ரோஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ. ஆனால் தேர்ட் ரோ என்னவா இருக்குது? 0 ரோஸ். அப்போ என்ன சொல்லலாம்? தி மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் 2 non-zero rows. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள். தேர்ட் ஒன்னில் இந்த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுக்கிறோம். கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4 rows 3 columns 3/4 இல்லையா? இதோட ரேங்க் எப்படி இருக்குன்னா ரோ ஆஃப் ஏ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 4,3.
அப்போ 3 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ். ஓகே, எத்தனை 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கலாம்? எத்தனை இருக்கலாம் பாருங்கள். 3/3 மேட்ரிக்ஸு 4 3/3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். அப்போ லாஸ்ட் காலத்தை விட்டுறோம். இல்லை அப்படின்னா இந்த காலத்தை விட்டுட்டு மீதி 3 ரோவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை எடுத்துகிட்டா மீதி ரோவை எடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு மீதி ரிமைனிங் 3 ரோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் 4 3/3 மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ண முடியும். 4 3/3ல் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் ரேங்க் 3 தான், ஏதாவது ஒன்று. பட் இதில் பாருங்கள் 0 ரோஸ் இருக்குது. 0 ரோ இருந்தாலே கண்டிப்பாக என்ன ஆகிடும்? டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ஃபைன் பண்ணால் 0 தான் ஆகிடும். ஒரு 0 ரோ இருந்தாலே. ஓகே, ஒரு 0 ரோ இருந்தாலோ இல்லை ஒரு 0 காலம் எல்லாமே 0 0வாக இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல் 3/3 மைனர் ஆஃப் ஏ ஆர் 0. இது புரியுதா பாருங்கள். ஸோ இதில் 4 3/3 மேட்ரிக்ஸ் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஆனால் எல்லா 3/3 மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு ரோ என்னவாக இருக்குது? கண்டிப்பாக 0 0 0ன்னு இருக்கும். ஒரு 0 ரோ இருந்துட்டாலே அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பாக 0 தான். ஓகேவா? அப்போ 4 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எல்லாமே கண்டிப்பாக வேனிஷ் ஆகிடும். எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து எதை செக் பண்ணணும்? 3/3 எல்லாமே 0 ஆகிடுச்சு. அப்போ ரேங்க்கு கன்ஃபார்மாக 3 கிடையாது. அப்போ அடுத்து எதுக்கு போகணும்? 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸாவது செக் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்காக அட்லீஸ்ட் 1 2/2 மைனர் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எதை எடுக்கலாம் பாருங்கள். டிட்டர்மினன்ட்டாக ஒரு மைனர். நான் ஃபஸ்ட்டு மைனர் எடுக்கிறேன். 6 0 0 2 2/2 மைனர் 2/2. எத்தனை 2/2 வரும்? ஸோ இதில் நம்ம நிறைய கிடைக்கலாம். 4 3 are 12 2/2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 - 0 which is equal to 12 which is not equal to 0. அப்போ 12 நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அட்லீஸ்ட் 1 மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்னா தி ஆர்டர் இஸ் 2 is a rank. Okay, so the rank of A is 2. That is row of A which is equal to 2. Okay, இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ மீதி ரிமைனிங் 2வும் 0 ரோஸ். அப்போது இதில் என்ன சொல்லலாம்னா A has 2 non-zero rows, remaining 2s are 0 rows. அப்போது எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ ரோ எக்லண்ட் ஃபார்மில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ ஸோ தட் இஸ் ரேங்க். ஓகேவா? இதில் 2 நான் ஜீரோ ரோ இருக்கா, ஸோ ரேங்க் இஸ் 2. இதில் 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கா, ஸோ ரேங்க் இஸ் 3. இதில் 3மே நான் ஜீரோ ரோஸ் தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அது ஒரு ரேங்க் ஒரு ரோ தான். சரியா? ஒரு நம்பர் இருந்தாலும் ரோ தான். எல்லாமே 0 இருந்தால் மட்டும்தான் 0 ரோ. அப்போது இதில் எல்லாமே எப்படி இருக்குது? நான் ஜீரோ ரோஸ். அப்போ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கா, தட் இஸ் ரேங்க் இஸ் 3. அப்போது இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க இந்த ப்ராப்ளத்தில் அப்படின்னா ரோ எக்லண்ட் ஃபார்மில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய ரேங்க். நெக்ஸ்ட் லெட் வி see example 1.17. the question, find the rank of the matrix 1 2 3 2 1 4 0 3 0 5 by reducing it to a row echelon form. So row echelon formல reduce பண்ணி நாம rank find பண்ணணும். So solution, so let the matrix capital A is equal to 1 2 3 2 1 4 3 0 5. ஸோ இப்போ நம்ம ரோ எக்லண்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி இருக்கணும்? நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோஸாக இருக்கணும். அப்போ 2வை 0வாக கன்வெர்ட் பண்ணணும், 3யும் 0வாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ R2 இம்ப்ளைஸ் இந்த 2வை நம்ம 0 ஆக்கணும்னா R1 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 - 2 0 ஆகிடும். ஸோ R2 - 2 R1. ஸோ நெக்ஸ்ட்டு R3 விச் இம்ப்ளைஸ் R3 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 3 R1. ஸோ which is equivalent to ஃபஸ்ட் ரோ அப்படியே ரிட்டன் ஆகுது 1 2 3. செகண்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதை சைடில் எழுதி பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே R2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா
2 1 4 R1 நம்ம 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are 2 2 2s are 4 ஸோ நெக்ஸ்ட் 3 2s are 6 பட் மைனஸ் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 0 -3 திஸ் இஸ் -2 ஸோ இதுதான் R2வில் என்டர் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஸோ 0 -3 -2 ஸோ நெக்ஸ்ட் R3 -3 R1 சொல்லியிருக்கோம். ஸோ R3 3 0 5 3 R1 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 3s are 3 3 2s are 6 3 3s are 9 ஸோ மைனஸ் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணினா 0 -6 -4 ஸோ இந்த எலமெண்ட்ஸை நம்ம என்டர் பண்ணோம் 0 -6 நெக்ஸ்ட்டு -4 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த R3யும் நம்ம 0 ஆக்கலாம் R3யும். ஸோ R3 which implies என்ன பண்ணலாம் இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க R2வை அப்போ R3 -2R2 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 3 2s are 6 -6 இதுவும் -6 அப்போ மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும் -- +6 ஸோ அப்போ 0 -6 -4 இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 2 3s are 6 -6 எங்கே 2 2s are 4 -4 மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் திஸ் இஸ் ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா 0 இது 0 ஆகிடும் 0 ஆகிடும் ஓகே +6 -6 +4 -4 ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது தேர்ட் ரோ அப்படின்னா first row 1 2 3 second row 0 -3 -2 third row all the elements become 0 ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபைனலாக கிடைச்ச ரோ எக்லண்ட் ஃபார்ம். அப்போ இது லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கிறது ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலண்ட் சிம்பிள் போட்டுருக்குறோம் சரியா. அது ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். அந்த ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ரோ எக்லண்ட் ஃபார்ம். ரோ எக்லண்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும் ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்கணும் அது கீழே 0 இருக்கணும் எல்லா எலமெண்ட்டும். அதேமாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி என்ன இருக்கோ அது கீழே எல்லாமே 0 இருக்கணும் ஓகே. ஸோ அப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0s இருக்கும் நியர்லி. அப்போது தி லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் is in row echelon form okay. so row echelon formula rank அப்படிங்கிறது number of non zero rows. அப்போ how many non zero rows here 2 first one second one third row 0 row எல்லாமே 0 அதனால் அப்போ the matrix A has the equivalent matrix as 2 non-zero rows ஓகே. அப்போ அந்த ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது 2 non-zero rows. அப்படின்னா ரேங்க்கு தி ரேங்க் ஆஃப் A which is equal to 2 ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய ரேங்க்கும் சேம் தான். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது இந்த ஏவுக்கு என்ன ரேங்கோ அதான் இந்த லாஸ்ட்டு கிடைச்ச ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டு போத் ஆர் சேம். அப்போது இட் இஸ் டினோட்டட் as ரோ ஆஃப் ஏ which is equal to 2 this is rank. Next let me see example 1.18 question find the rank of the matrix by reducing it to an echelon form. So first we have to reduce an echelon form after that we have to find the rank okay. So what is rank in echelon form means the number of non-zero rows. Number of non-zero rows is called the rank of the matrix in row echelon form. So let the matrix capital A is equal to 2 -2 4 3 -3 4 -2 -1 6 2 -1 7. So first நம்ம என்ன செய்யணும் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு என்ட்ரியை 0 ஆகணும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ட்ரி 0 ஆகணும். அப்போது திஸ் இஸ் R2. ஸோ இதை எப்படி நம்ம 0 ஆக்கலாம் அப்படின்னா இந்த 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும் இந்த 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 6 அப்போது 6 - 6 becomes 0. ஸோ அப்போது R2வில் என்னென்ன செய்கிறேன் 2R2 ப்ளஸ் 3R1 இப்போ எனக்கு 3 × 2 6 2 × 3 6 ஸோ 6 - 6 0 ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக R2வை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எழுதியிருக்கோம்.
அதேமாதிரி R3 அந்த 6 0 ஆக்கணும்னா 6 இந்த 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 3 3 into 2 6. ஸோ 3R3 minus 3R1. அப்போ 3 2s are 6. So which is equivalent to, so first row எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். R1 implies R1. 2 minus 2 4 3. செகண்ட் ரோ ப்ராசஸ் நம்ம சைடில் எழுதிக்கலாம். 2 ஆல் R2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ minus 6. 4 2s are 8. 2 into 4 minus 4. Minus 1 2s are 2. Next 3 into R1. 3 2s are 6. 3 2s are 6 minus 6. 3 4s are 12. This is 3 3s are 9. So next நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 2. So this is 8 7. அப்போ செகண்ட் ரோவில் 0 2 8 7. Next R3. R3 minus 3R1. So R3 value 6 2 minus 1 7. 3R1. R1 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 2s are 6. 3 2s are 6 minus 6. 3 4s are 12. 3 3s are 9. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0. திஸ் இஸ் 8. ஸோ minus 1 minus 12 minus 13. திஸ் இஸ் minus 2. ஸோ அப்போது 0 8 minus 13 minus 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 8 0 ஆக்கணும். 8 0 ஆக்கணும். 8 0 ஆக்கணும்னா இந்த 2 4 மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. 8 minus 8 0. ஸோ R3ல இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். அதனால் R3 implies R3 minus 4 into 2, 4R2. ஓகே, ஸோ R3 வேல்யூ 0 8 minus 13 minus 2 4 into R2. அப்போ 4 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 into 0 0. 4 2s are 8. 4 8s are 32. ஸோ நெக்ஸ்ட்டு 4 7s are 28. ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ மைனஸ் 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 மைனஸ். ஸோ 0. திஸ் இஸ் பிகம் 0. திஸ் இஸ் minus 45. ஸோ minus 30. ஸோ இதை என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா R3ல ஸோ ஃபஸ்ட் ரோ 2 minus 2 4 3 0 2 8 7. திஸ் இஸ் 0 0 minus 45 minus 30. ஸோ இதில் minus 45 minus 30. ஸோ இது எல்லாமே minus 15ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது R3யை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா R3 which implies R3 divided by minus 15. So which equivalent to first row எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்போது 2 minus 2 4 3. செகண்ட் ரோ 0 2 8 7. ஸோ தேர்ட் ரோவில் minus 15 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போது 0 0. இதில் என்ன கிடைக்கும்னா minus 45 by minus 15. ஸோ 3 times. திஸ் இஸ் 2 times. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா எக்லன் ஃபார்ம். ஸோ தி லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் is in echelon form. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 3மே இல்லையா, எல்லாத்துலேயுமே எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் 3 non-zero rows. Therefore the rank of the matrix row of A which is equal to 3.